யாவரையுமே இயேசுவின் நாமத்திலே மிகவும் அன்போடு நான் வரவேற்கிறேன். நம்ம ஜெபிப்போம். தயவுசெய்து நாம் எழுந்து கர்த்தரை நாம் துதிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியத்தை தேவரீர் எங்களுக்கு நீர் ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். நீர் மகத்துவமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வேதத்திலுள்ள காரியத்தை விளங்கிக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு வார்த்தையும் அது அவசியத்தை, அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். ஏனென்றால் நீ சொன்னீர், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நன்றாக வாழ முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே வேத வாக்கியங்களை எங்களுக்கு நீர் விவரித்து காட்டும். மிகுந்த கலக்கத்தோடு, வேதனையோடு வந்த பொழுது, பயத்தோடு வந்த பொழுது, அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு நீர் வேத வாக்கியத்தை எடுத்து காட்டிய பொழுது அப்படியே உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல ஒவ்வொரு வசனமும் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் மனதை தெளிவிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆவலோடு வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைபடும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோசுவாவின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். மிக ஒரு அருமையான ஒரு புத்தகமாக, பழைய ஏற்பாட்டில் மிக ஒரு அருமையான புத்தகமாக நான் பார்க்கிறேன். பழைய உடன்படிக்கை முடிந்து புதிய உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாடுக்கு பிறகு தேவன் ஏற்படுத்த போகிற புதிய ஏற்பாடு ஒரு பெரிய துவக்கத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். நம்முடைய வேத புத்தகத்தில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற அருமையான 2 பகுதியை நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாடு நமக்கு விளங்கணும்னா கண்டிப்பா, பழைய ஏற்பாடு நமக்கு விளங்கலைன்னா புதிய ஏற்பாடு புரியுறது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் அது கண்களால் புலப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லல, அல்லது நம்முடைய மூளை அறிவுக்கு சம்பந்தப்பட்டதோடு கூட படிப்பறிவினால் விளங்கிக் கொள்ளக்கூடியதல்ல. ஆகவே எளிதாய் விளங்கிக் கொள்ளும்படி சில சம்பவங்கள் அருமையாக சித்தரிக்கப்பட்டு அந்த படக்காட்சியின் வழியாக இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சம்பவங்கள், ஆவிக்குரிய நன்மைகள் எவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தேவன் நமக்கு செய்திருக்கிறார் என்பதை மிக துல்லியமாக விளங்கிக் கொள்ளலாம். வேதத்தின் அறிவு மிக முக்கியமானது. ஒரு விசுவாசி என்று அழைக்கப்படுகிற அவர் வேத வசனத்தை குறித்த அறிவு இல்லாமல் இருக்குமானால் ஒரு பெரிய சங்காரம் தான் உண்டாகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் இன்னும் கூட வியாதியை குறித்தும், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அல்லது பிசாசின் போராட்டங்கள் சொல்லும் பொழுது உள்ளத்துல ஒரு பெரிய பயம், ஒரு நடுக்கம். இதை சில சாதகமாக பயன்படுத்தி விசுவாசிகளை பயமுறுத்துவதும் உண்டு. ஆனால் வேத வசனத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால், கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான நன்மையை தேவன் செய்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதில் வித்தியாசமே இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. எல்லாருக்கும் கிறிஸ்துவின் வழியாக இந்த பிரிவிலேஜ், ஒரு மிகப்பெரிய ஒரு சலாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு தேவனிடத்தில் சேரும்படி, அவரிடத்தில் நன்மையை பெறும்படி புதிய ஏற்பாட்டிலே மத்தியஸ்தர் வேற யாரும் அல்ல.
பழைய ஏற்பாடிலே மத்தியஸ்தர்கள் அல்லது ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே 5 விதமான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழிய தலைவர்கள் மத்தியஸ்தர் அல்ல. There is no mediator between God and man. மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவே எந்த மத்தியஸ்தனும் கிடையாது. கிறிஸ்து இயேசு மட்டும்தான் மத்தியஸ்தன். அதனால் அவர் தேவனுக்கும் நமக்கும் நடுவே நின்று ஒரு அருமையான ஒரு பிரதான ஆசாரியராக நம்மை குறித்து பரிதபிக்கிற, நமக்கு நன்மை செய்கிற, நன்மையானதை தருகிற, இன்றும் நமக்காக ஜெபிக்கிற ஒரு அருமையான ஆசாரியன் நம்ம ஆண்டவராக இயேசு. ஆகவே இவைகளெல்லாம் விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியமானது. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு அப்படின்னு வருது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் தேவன் ஆபிரகாமிடத்திலே அவருடைய சந்ததிகளுக்கு சில வாக்குத்தத்தங்களை குறித்து சொல்லுகிறார். அதிலே சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கென்று சுயமாக ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த கானான் தேசத்தை அவர்கள் பெறுவதற்கு எகிப்து தேசத்துக்கு கானான் தேசம் போகணும்னா அந்த பாலைவனத்துக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு 14 நாள் தான் டைம். 14 நாள்ல போயிடலாம். 14 டேஸ், 14 நாள்ல போயிடலாம். ஆனால் அவர்கள் போகும்படி எடுத்துக்கொண்ட நேரம் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த 40 வருஷம் இன்றைக்கு இந்த யோசுவா புத்தகத்தை படிக்கும்போது வாண்டரிங் ஓவர், வனாந்தரத்தில் அலைச்சல் முடிந்து, now the edge of promised land, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தினுடைய கிட்டத்தட்ட விளிம்புக்கு வந்துட்டாங்க. சொல்ல போனா இட் வாஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் them. அவன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற மாதிரி அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த யோர்தான் நதியை கடந்து போனாங்கன்னா அந்த ப்ராமிஸ் லேண்ட் போயிட முடியும். ஆகவே சில காரியம் அவர்கள் செய்ய வேண்டியதா இருக்குதுங்க. ட்ரஸ்டிங் டு ட்ரையம்ப், இதிலே தேவன் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் தேவைப்பட்டது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்னால சுதந்திரிக்க முடியும் என்கிற ஒரு விசுவாசம் தேவைப்பட்டது. அந்த தேசத்தை குறித்த ஒரு தரிசனம், அதாவது கண்டிப்பா இதில் வெற்றி உண்டு என்ற ஒரு தரிசனம். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கு செய்து முடித்த இந்த மீட்பின் நன்மைகளை பெறுவதற்கு வேதத்தை படிக்கும் போது ஏற்கனவே எல்லாத்தையும் செய்து முடிச்சு தான் சொல்லுது. ஆனா அதை நாம் அடைய முடியுமா அப்படின்னா தான் ஒரு பெரிய ஒரு சவால் மாதிரி ஆயிடும். ஆகவே இதை படிச்சாதான் நமக்கு அது நல்லா விளங்கும். பாருங்க, பழைய உடன்படிக்கையில ஒரு நன்மையை பெறணும் அப்படின்னா அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அது நீங்க உபாகம் 28 படிச்சீங்கன்னா 1வது வசனத்திலே அது புரியும். அவர் சொல்றார், இதில் எழுதப்பட்ட வசனத்தை நீ எல்லாவற்றையும் கை கொள்ளும். அதில் நீ கை கொள்ள தவறினால் உனக்கு ஆசீர்வாதம் வராது, சாபம் தான் வரும்ன்றார். அப்ப நான் ஆசீர்வாதம் பெறறதும் சாபம் பெறறதும் அவங்க கையில கொடுக்கப்பட்டது. அவங்க தான் செய்யணும். நல்லது செய்தா நல்லது, கெட்டது செய்தா கெட்டது. அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களால முடியல பாருங்க. அப்ப இந்த மோசே மரித்த பின்புன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியம் அங்கே காட்டப்படுகிறது. நியாயப்பிரமாணம் அல்லது பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை செயலற்று போய் அது புதிய ஒரு ஏற்பாட்டை தேவன் செய்ய போகிற ஒரு சித்திரம், ஒரு அருமையான படக்காட்சி தான் இது. மோசே நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு படக்காட்சி, ஜாஷுவா புதிய ஏற்பாட்டுடைய படம். இப்போ மோசே அவங்களை எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ப்ராமிஸ் லேண்டு கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார். ஆனா அவர்களை கொண்டு போக முடியல. அப்ப ஞாபகத்துல வச்சுங்க, நியாயப்பிரமாணத்தினாலே யாரும் வாக்குத்தத்தத்தை பெற முடியாது. நியாயப்பிரமாணத்தை நான் கை கொள்ளுகிறதுனால் வருகிறது இல்லை. பவுல் அதை குறித்து சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனாலே ஒருவனும் நீதிமானாகிறது இல்லை.
By practicing the law, you cannot inherit the blessing. எப்படி இருக்குது பாருங்க. அப்போ நியாயப்பிரமாணம் நல்லது. நியாயப்பிரமாணம் 10 கட்டளை, சுருக்கமா சொல்ல போனா. சில வீட்ல எல்லாம் 10 கட்டளை கூட வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த 10 கட்டளையே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதையே உங்களால செய்ய முடியாது. செய்ய முடியாததை நான் கையில வாங்கி நான் என்ன பண்றது? அவர் சொல்றது, ஒருவனும் இதையெல்லாம் கை கொண்டு நீதிமான் ஆக முடியாது. அப்ப எதுக்கு கொடுக்கணும்? அதனுடைய நோக்கம் என்ன? ஒருவனும் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று நான் இதெல்லாம் செய்து இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு அங்கே இடம் இல்லை. அப்ப நம்ம எப்படிதான் பெறுறது? கிருபையினாலே. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய கிரியைகளினால் அல்ல, அவரை விசுவாசிக்கிறதுனால தான் பெற முடியும். அப்போ மோசேயின் வழியாக நடத்தப்பட்ட இவர்கள் இப்பொழுது விசுவாசிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டாச்சு, இந்த தேசம் உங்களுக்குன்னு சொல்லிட்டார். அப்ப அந்த பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானா சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வேதத்தையே பாருங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19 வசனத்துக்கு நம்ம போலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19 வசனத்தை நம்ம படிக்கலாம். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிகமான நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அப்போ ஒரு மனுஷனை லாஸ், சட்டங்கள், விதிகள், இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் செய்தாதான் கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பான்னு சொல்றாங்களே. பொதுவாகவே இன்னைக்கு கூட பெரிய ஒரு ஆவிக்குரிய சபையில கூட நான் பார்த்துருக்கேன். நிறைய சொல்லுவாங்க, என்னென்ன பண்ணணும், எப்படி நீ உடைய உடுத்தணும், நீ எப்படி. நிறைய பேர் தாடி வைக்கிறதுல இருந்து பிரசங்கம் பண்றாங்க. பெண்களுடைய உடைகளில் இருந்து அவர்கள் எப்படியெல்லாம் அவங்க தங்களை தெய்வ சமூகத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும்ன்றதெல்லாம் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுதான் சட்டங்கள். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு மதங்களும், நீங்க எல்லா மதத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய சட்ட திட்டங்களை வகுத்திருக்காங்க. நீ கடவுள்கிட்ட வரணும்னா ஆண்டவர்கிட்ட, கடவுள்கிட்ட, இறைவன் கிட்ட, தேவன் கிட்ட, இப்படி அவங்கவுங்க ஒரு டேர்ம்ல சொல்றாங்க இல்லையா. அதுக்கு எந்த செய்யணும்னு கேட்டீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. எல்லாமே நம்மளை பொறுத்தது. அப்போ இப்படிப்பட்ட விதிகள், நியமனங்கள் ஒரு மனுஷனையும் பூர்ணப்படுத்தல. அப்போ என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்காக தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, இந்த முதலாம் உடன்படிக்கை அல்லது நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட அந்த பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை அல்லது நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட அந்த பழைய ஏற்பாடு பிழை இல்லாது இருந்தால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. பழைய ஏற்பாட்டிலே நான் பூரணமாயிட்டேன்னா எனக்கு எதுக்கு இன்னொரு புதிய ஏற்பாடு ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லையேன்ற. அப்போ பழைய ஏற்பாடு என்ன பண்ணுச்சு, அந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? 8வது வசனம் பாருங்க. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் பண்ணும் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அப்போ பழைய உடன்படிக்கையில இருக்கக்கூடிய ஒரு பிழை, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை குற்றப்படுத்துச்சு. சட்டங்கள் நல்லதுதான், அதுல எந்த தப்பும் கிடையாது. குடிக்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, தாய் தகவனுக்கு கீழ்ப்படியணும், இப்படி நிறைய கட்டளைகள் இருக்குல்ல, எல்லாம் நல்லது தானே. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு முறையும் அதை நம்ம மீறும் போது நம்மளை அதை குற்றப்படுத்து. அப்படி நம்மளை குற்றப்படுத்தும் போது நமக்குள்ள ஒரு தகுதியற்ற ஒரு நிலையை அது நமக்கு காட்டும். எனக்கு தைரியத்தை கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு முறையும் இந்த சட்டத்தை மீறும் போதும் எனக்குள்ள ஒரு மனசாட்சியில குத்தப்படுறேன், நான் பாவி, தகுதியற்றவன் நிலை ஏற்படும். இது எல்லாருக்கும் வர்றதுனால
நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மேல நின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு பாருங்க, அவர் ரொம்ப பூரணமானவரு. நம்மலாம் தகுதி இல்ல. அதனால அவர்கிட்ட குடுத்துட்டா அவர் ஜெபம் பண்ணி நமக்கு வாங்கி குடுத்துருவார்ன்னு நெனச்சோம். இந்த புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய காரியத்த மகத்துவத்த நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள விட நான் எந்த விதத்திலும் மேன்மையானவன் அல்ல. நீங்கள் எந்த விதத்திலும் என்னை விட மேன்மையானவங்க கிடையாது. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய குடும்பத்துல பிள்ளையா வந்துட்டோம். இப்ப எதுவுமே நான் பெருமையா சொல்லணும்னா, அந்த இயேசுநாதர் நமக்கு சிலுவையில செய்து முடித்த அந்த மகத்துவத்தை அல்லாமல் வேறொன்றையும் குறித்தும் ஒரு விசுவாசி கூட தன்னை குறித்து பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்போ பழைய உடன்படிக்கையில இருந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக தங்களை பெருமைப்படுத்த முடியாத அளவுக்கு வெட்கப்படக்கூடிய நிலையில அந்த சட்டம் குற்றப்படுத்தியது. அப்ப சட்டம் நல்லதுதான். சட்டத்துல அந்த நியாயப்பிரமாணத்துல எந்த தப்பும் கிடையாது. பழைய ஏற்பாடுல பிழைன்னா அதுல தப்பு நினைக்கக்கூடாது. ஏன்னா அது தேவனிடத்திலிருந்து வந்தது. வார்த்தை தேவனுடைய. ஆனா நம்ம கிட்ட பிரச்சனை. நமக்குள் பாவம் இருந்ததுனால நம்மளால அதை கைக்கொள்ள முடியல. அப்ப அவர் சொல்றாரு, எகிப்து தேசத்தை உங்களை நான் கொண்டு வரும்போது கைப்பிடித்த நாளிலே உங்களோடு பண்ணின அந்த பழைய ஏற்பாடு மாதிரி இது இருக்காது. ஏன்னா அது என்னன்னா அதுல அவங்க வந்து கை கொள்ள முடியல, நிலை நிற்கவில்லையே. அதனால அந்த சட்டத்தின்படி அவர்கள் நிலை நிற்காதபடினால் நான் அவர்களை புறக்கணித்தேன். அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தோருடைய நான் பண்ண உடன்படிக்கையாவது. இப்ப இது புரியணும்னா யோசுவா புத்தகத்தை படிக்கும்போது அவங்களுக்கு புரியுது பாருங்க. யோசுவா புத்தகத்தை படிக்கும்போது மோசே மரித்த பின்பு அப்படின்னு பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் முடிந்த பின்பு இந்த மோசே எவ்வளவு தூரம் கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வரைக்கும் உள்ள கொண்டு போக முடியல அவரால. ஆனா அங்க கொண்டு வர முடிந்தது. அந்த அந்த பார்டர் வரைக்கும் தான் வந்தாங்க. அப்ப சட்டம் ஒவ்வொரு முறையும் நல்லது. அது இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அந்த சட்டத்தினாலே என்னை தேவனுக்கு நேராக நடத்துகிறது. நான் அந்த பாவி, நான் குற்றவாளி, நான் தண்டனை கீழே இருக்கிறேன். ஒரு ஆக்கின தீர்ப்பு எனக்கு இருக்குது. எப்படியாவது இதுல இருந்து விடுபட வேண்டும் என்ற எல்லாருக்குள்ளேயும் ஒரு அங்கலாய்ப்பு இருக்குங்க. ஒரு சட்டமே இல்லைன்னா நான் பாவின்னு எனக்கு தெரியவே தெரியாது. சட்டம் இருக்கிறதுனால தான் நான் பாவின்னு எனக்கு தெரியுது. சரி, அந்த சட்டம் என்னை பாவின்னு குற்றப்படுத்திச்ச ஒழிய அந்த சட்டம், அந்த நியாயப்பிரமாணம் என்னை பூர்ணப்படுத்தல. சரி, இப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியும் பாருங்க. நமக்கு வியாதி இருக்குன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா டயக்னோஸ்டிக் சென்டருக்கு அனுப்புறாங்க ஸ்கேன் பண்றது. பெரிய மிஷின்லாம் வச்சிருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க. அது உள்ள போனோம்னா அது போட்டோலாம் எடுத்து நிறைய உங்க உடம்புல தலையில இருந்து கால் வரைக்கும் போட்டோ பிடிச்சி கொடுத்துரும். எங்கெங்க வியாதி என்னன்னு தெரியும். அது வெறும் வியாதி எங்க இருக்குன்னு காட்டுமே ஒழிய அந்த மிஷின் உன்னை சுகப்படுத்தாது. அதை படிச்சு அதன் வழியா டாக்டர் வந்து சில காரியத்தை, அந்த ரேடியாலஜின்னுவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு சர்ஜனுக்கு அவர் ஹெல்ப்ல தான் அவர் அந்த சர்ஜரியை நடத்துறாரு. இல்லைன்னா அந்த அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. அது போல என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் எனக்கு எப்படி ரட்சிப்பை கொண்டு வராருன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இந்த சட்டத்தின் கீழ் ஏற்கனவே அவன் ரட்சிக்கப்பட்டான். அது கிறிஸ்தவனும் எந்த மதமாவது இருக்கட்டுங்க, கண்டிப்பா அவனுக்கு தெரியும் அவன் சரியில்லைன்றது அவனுக்கு தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுது, யூதர்கள் இந்த சட்டத்தை கையில வாங்கினாங்க, ஆனா மற்றவர்களுக்கு உள்ள இருக்குது. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்கள் ஆயிட்டாங்க. அப்படியே பழக்கம் செய்து 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 அப்புறமா அது தப்புன்னே தெரியாது. இன்றைக்கு சொசைட்டியில பார்த்தோம்னா, சமுதாயத்தில் பார்த்தோம்னா, ஒரு காலத்துல எவ்வளவு ஒரு மரியாதை, ஒரு குடும்பம், கூட்டு குடும்பம்லாம் நம்ம நல்லா அழகா நல்லா இருந்துச்சுங்க. இப்பெல்லாம் அப்பாவையே பேர் விட்டு கூப்பிடுறாங்க, அம்மாவை வாடி போடிலாம் பேசுறாங்க. பேர் விட்டு ஏண்டி என்னடி எங்கடி போயிட்டு வந்தேன்றா பொண்ணு. ரொம்ப ஃப்ரெண்டா கேட்டா. சில சீர்கேடான காரியங்கள் மிக சுலபமாக நடந்தாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அது நான் சின்னதா இருக்கும்போது பெண்கள் வேலைக்கு போனாலுமே பெரிய பிரச்சனை.
என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு பெண்ணுடைய போட்டோவை வேற யாராவது கையில வச்சிருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா போட்டோ வந்து அப்லோட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புறாங்க. தப்பு கிடையாது அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாரும் செய்த தப்பு இல்லை. ஆனா சட்டம்னு ஒண்ணு வந்ததுன்னா இது இப்படிதான் இருக்கணும்னு ஒரு சட்டத்தை வகுத்துட்டோம்னா அதை மீறும்போது குற்றம் தான். அந்த சட்டம் இல்லாத வரைக்கும் அது தப்பு கிடையாது. புரியும்னு நினைக்கிறேன். அந்த சட்டத்தை புகுத்தி இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சட்ட ரீதியில கொண்டு வரும்போது அதை மீறுறதன் மூலமாக அதன் அடிப்படையிலே சில ஒழுங்குமுறைகளை அவங்களால கொண்டு வர முடியும். இது இப்படிதான் பண்ணி ஆகணும். அப்ப நம்ம என்ன சொல்றாங்க, அது ஒரு அடக்குமுறை அப்படின்றோம். அடக்குமுறையா அதை பத்தி நான் பேச வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சட்டம் இருந்தால் அந்த சட்டத்தின் கீழ் நாம் தீர்க்கப்படுகிறோம். அப்ப சட்டம் இருக்குதோ இல்லையோ எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் அவரவருக்குள்ள ஒரு மனசாட்சியை கொடுத்திருக்கார். இப்ப அது வந்து நம்மளை வந்து குற்றப்படுத்தும் போது தேவனுக்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தகுதி இல்லை என்பதை நமக்கு அது காடு. அதான் சட்டம் வந்து நம்மளை கடவுள்கிட்ட கொண்டு போவோம். அவரை போனோம், ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும், கடவுளை எப்படியாவது பார்க்கணும், நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு கடவுளா பார்த்து ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதனாலதான் பாருங்க எல்லா மதங்கள்லையும் தங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு பிராயச்சித்து என்னென்னமோ பண்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். சில பேர் கேலி பண்றாங்க, என்ன இப்படி பைத்தியக்காரன் மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இல்லைங்க எங்க குடும்பத்துல நாங்க நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு குற்ற மனசாட்சிங்க, ஒரு பயம், கடவுள் என்ன தண்டிப்பாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஆனா நல்ல செய்தி என்னன்னா, தேவன் தண்டிக்கிறவர் அல்ல, தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் அன்புள்ளவர். அப்போ இந்த இந்த சட்டத்தின் வழியாக அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் சொல்றது அவங்களால என்ன இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பார்த்தாங்க. எப்படின்னா சட்டத்தின் கீழ் அவர் பயங்கரமான தண்டனை கொடுக்கிறவர் என்று பார்த்தாங்களாம். ஆனா இப்ப அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் வந்து இனிமேல் ஒரு கல்லுல எழுதி கொடுத்தேன், அந்த மாதிரி எழுதி கொடுக்க போறது இல்ல. உன் இருதயத்துல உனக்கு பர்சனலா உன் தனிப்பட்ட விதத்துல என் வார்த்தைகளை உனக்குள்ள வைப்பேன்றார். இந்த ரட்சிப்புல வரக்கூடிய காரியம், கிருபையில வரக்கூடிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் சொல்லி இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஆவியில உள்ள கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். அதனால சபையில எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு திருச்சபையில புதிய உடன்படிக்கையில புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னவென்றால் அவைகளை அவன் இருதயத்தில் எழுதுவேன்னு சொன்னா, இவ்வளவு நாள் நம்ம கையில வச்சிடணும் சட்டமா. ஆனா இப்ப உள்ள மெல்லிய சத்தம் அவரோடு இருக்கக்கூடிய உறவின் நிமித்தமாய் அவர் பேசுகிறது உங்களுக்கு விளங்கும். அதனாலதான் விசுவாசி ஆன பிறகு உங்களால பாவம் செய்யறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் நாட் ஈஸி. உள்ள உங்களை சீர்படுத்துகிறது, உங்களை வழி நடத்துகிறது. ஏன்னா உள்ள இருக்குதான். அப்ப யாருமே கடவுள் ஒருத்தருக்கிறாரா பார்த்து நடன்னு சொல்ல வேணாமா. அடுத்த வசனம் பாருங்க. அப்போது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்றார். நீ உனக்கு கடவுள் ஒருத்தருக்கிறாரா, இப்படி பண்ணாதா, இப்படி பண்ணாதமா, ஆண்டவன் ஒருத்தவனப்பா, அதெல்லாம் சொல்லவே வேணாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறான்னு அவனுக்கு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியும். சின்னதுல சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் அவர்கள் அறிவார்கள். அப்ப நீங்க இதை பார்க்கும்போது இது என்ன காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, யோசுவா பழைய உடன்படிக்கைக்கும் மோசே பழைய உடன்படிக்கையும் யோசுவா புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு நிழலாட்டமாக அன்னைக்கு தாங்க முதல் நாள் வேதத்துல பழைய ஏற்பாட்டுல முதல் ஒரு விடிகாலை விடிவெள்ளி மாதிரி ஒரு புதிய ஒரு வெளிச்சம் தரப்படுகிறது. பழைய நியாயப்பிரமாணம் முடிந்து கிருபையின் காலம் தொடங்க போகிறது என்கிற ஒரு படக்காட்சி யோசுவாவின் புத்தகத்துல தொடங்குது. அப்போ கர்த்தர் அவர்கிட்ட பேசும்போது, இப்ப நம்ம அங்க போலாம், யோசுவாவின் புத்தகத்தை நம்ம அங்க போயிடுவோம். அங்க போனா நம்ம அதுல இருந்து வரலாம். 1ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா?
தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன் நூனின் குமாரனாகிய யோசுவாவை பார்த்து, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் உன் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரன் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க கொடுக்கும் தேசம் சொல்லுது. 3வது வசனம் பாருங்க. மோசேக்கு சொன்னபடி உங்களுக்கு காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லல, கொடுத்துட்டேன்றார். அப்ப யாருக்கு சொன்னார் முதல்ல பாத்தீங்கன்னா, ஆதியாமத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுறார். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்லும் போது சொல்றாரு, நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்ம 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அங்க வந்து ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு, first time you can see that God is talking about inheritance. சுதந்திரத்தை பத்தி பேசுறார். ஒரு குடும்பத்துல அவங்க பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய சொத்து பிரிச்சு கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு சுதந்திர வீதம் இருக்கு. அந்த மாதிரி ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனை விட்டுறல, அவனுடைய பிறகு வரக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் கர்த்தர் சொல்றாரு, தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அங்க சொல்லிட்டார். இப்போ அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கர்த்தர் அவங்களுடைய ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய ஜெனரேஷன், அவருடைய சந்ததியை பெருக பண்ணிட்டார். உங்க எல்லாருக்கும் அது தெரியும். அவங்க ரொம்ப பெருகிட்டாங்க. எகிப்து தேசத்துல அவங்க வந்து அடிமையா இருந்தாங்க. தேவன் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்ப வந்து அவர்களுக்கு கர்த்தர் வந்து ரிமைண்ட் பண்றாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆகவே இந்த தேசம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற அருமையான காரியத்தை கர்த்தர் வந்து பேசுறாரு. இதை பேசும்போது அதாவது இன்ஹெரிட்டன்ஸ், நல்லா கவனிக்கிறீங்க. சுதந்திரத்தை பேசும்போது விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப வேதம் சொல்லுது பாருங்க. நான் முன்னாடி எப்படி இருந்தேன், இது இப்படியே வச்சுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம போலாம். சில காரியம் அப்பதான் நம்மளுக்கு விளங்கும் பாருங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு மாத்தி படிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போலாங்க. 11வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். நான் படிக்கிறேன். முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். இதெல்லாம் படிக்கும்போது சில நேரம் நமக்கு என்ன எழுதுங்க புரியாம இருக்கலாம். நம்முடைய மாம்சத்தின்படி, நம்ம பிறப்பின்படி, நமக்கு எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு சமுதாயத்துல நம்ம வாழணும். நம்ம பிறப்பின்படி வேற தேசத்து ஜனங்க, நம்ம வந்து யூதர்கள் கிடையாது. யூதர்களுக்கு தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பேசுறாரு. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உன்னையும் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும்போது நம்மளை பத்தி சொல்லலாங்க. அப்ப நம்மளுடைய மாம்சத்தின்படி வந்து இந்த பிறப்பு இருக்கு இல்லையா, அப்ப நமக்குன்னு ஒரு குடும்பம், நம்மளுடைய சமுதாயம் இருக்கும்போது அவர்கள் பெற்றாங்க, யூதர்கள் பெற்றாங்க. யூதர்கள் பெற்ற போது அவர்களால நம்ம எப்படி எண்ணப்பட்டோம் பாத்தீங்கன்னா, உடன்படிக்கை பெற்றவர்கள் நம்மளை பார்த்து உடன்படிக்கை இல்லாதவர்கள் என்று சொன்னார்கள். நம்ம வேற புறஜாதிகள்னு சொன்னாங்க. அவனு சொல்ல போனா கர்த்தரால நம்மளால ஆசீர்வதிக்கப்படவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு அருவருப்பா பார்த்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப உயர்ந்த குலமாக எண்ணினார்கள். யூத குலம் என்பது ஒரு உயர் ஜாதியாகவே எண்ணப்பட்டது. அதுல இருக்கக்கூடிய கோத்திரங்கள், குலங்கள் நீங்க படிச்சீங்கன்னா அந்த ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள், லேவியர்கள் வந்து அவங்க மட்டும்தான் ஆலய பணியை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. அந்த ஆலய பணி செய்யறதுக்குன்னு அந்த ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டாங்க. சரி, லேவியர்கள் எல்லாரும், ஆசாரியர்கள் எல்லாரும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஆராதிக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. அதுல ஒருவர் மட்டும், பிரதான ஆசாரியர் மட்டும்தான்
உள்ள போக முடியும். அது பேரு மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு அதை லேசா தொடரா மாதிரி இருக்கும். கைபர் போலன் வழியாக திரட்டப்பட்டவர்கள் இங்கே வரும்போது சில பிரமாணங்களை கொண்டு வந்தார்கள். இந்த மோசையினால திரட்டப்பட்ட அவர்கள் ஆரியர்கள் நமது நாட்டிலே திராவிடர்களுக்குள்ளாக வந்து பிரமாணங்கள் கொண்டு வந்தபடினாலே இவர்கள் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். விளங்குது பார்த்தீங்களா உங்களுக்கு? அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க தான் ஸ்பெஷல், நாங்க மட்டும்தான் அந்த கருவறைக்கு போவோம். இது எங்க இருந்து வந்து பார்த்தா இங்க இருந்தா வந்தது. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் அப்படி கர்த்தர் ஏற்படுத்தினார்? ஏன் கடவுள் இப்படி செய்யலாமா? ஜனங்களை வெறுத்துட்டா? இல்ல, ஒரு காரியத்தை காட்ட விரும்பினாரு. நீ எந்த பிறப்பா இருந்தாலும் நான் உன்னை பிரிச்சு இந்த ஜனங்க மத்தியில என்னுடைய இறைப்பணியை செய்யறதுக்கு உன்னை தனியா பிரிச்சு எடுத்தா கூட நீயும் உள்ள வர முடியாது. ஒருவனும் அதை என்ன காட்டுறாருன்னா, ஒருவனும் எனக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அதனாலதான் உள்ள போனவன் கூட அவனுக்கு பாவத்துக்கான பிராயச்சித்தம் ஒரு மிருகத்தை பலியிட்டுட்டு அந்த ரத்தத்தை கொண்டு போய் பலிபீடத்துல சிந்திட்டு தான் அவன் உள்ள போகணும். இல்லைன்னா அவனே செத்துருவான். அப்ப அது என்ன காட்டுதுன்னா, பிரித்தெடுக்கப்பட்டாலும் இந்த வேலையை செய்யறதுன்னு வச்சா கூட அவனும் தகுதி இல்லை, அவனும் இவனை மாதிரி தான். மற்றபடி ஒரு காரியத்தை என்ன காட்டுறாருன்னா, நீ இங்க இருந்த அவனை விட நீ ஸ்பெஷல் கிடையாது, நீ அவனும் ஒண்ணுதான். ஆக எவனுமே தகுதியற்ற ஒரு நிலையை எப்படி தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவன் கொடுத்த இந்த நியாயமா வாழக்கூடிய பிரமாணம். நியாய பிரமாணம்னா ஒழுக்கமா வாழும்படி கட்டளைகள். அப்படி பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீ இதை மீறிட்டினா நீ வரும்போது ஒரு ஆடோ மாடோ பறவையோ எடுத்துட்டு வந்து பலி கொடுன்றாரு. அதுல என்ன பாத்தீங்கன்னா, கோயில் இருக்கிறவனும் ஒரு மிருகத்தை புடிச்சிட்டு வரான், வெளியில இருக்கிறவனும் மிருகத்தை புடிச்சிட்டு வரான். அப்படின்னா இவனும் ஒழுக்க கட்டவன் அர்த்தம். அப்போ ஒரு காரியம் சித்தரித்து காட்டினார், தன்னை தானே உயர்ந்தவன் என்று சொன்னாலும் மற்றவனை தாழ்ந்தவன் என்று சொன்னாலும் எவனும் எனக்கு முன்பாக நீதிமான் இல்லை. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்படி இருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில, ஒன்றுமில்லாத நிலையிலே தேவனற்ற ஒரு நிலையில் நம்ம இருந்தோம். நம்முடைய கண்டிஷனை சொல்லுது. எவ்வளவு ஒரு ஆஃபுல் கண்டிஷன், பரிதாபமான நிலைமை. 12வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். இவ்வளவு நேரம் அந்த தேசத்தை குறித்து, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்ன பாருங்க. அதுக்கு நமக்கு தொடர்பே இல்லை. அப்புறம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு, இந்த ப்ராமிஸ் லேண்ட், அதில் இருக்கக்கூடிய நன்மைகள், அதுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஏலியன்ஸ் போட்டு அந்நியரும். அதனால நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளிதான் நம்முடைய கண்டிஷன். 13 முன்னே இப்படி இருந்த நீங்கள், தூரமாயிருந்த நீங்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்ப நம்மளுக்கு கொண்டு வராரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, இதுதான் நம்முடைய கண்டிஷன். அப்ப ஒரு காரியம் நான் சொல்றேன் கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு யாரையும் குற்றப்படுத்தி பேச எந்த தகுதியும் கிடையாது. எனக்கு ஒரு காரியம் நல்லது நடக்குதுன்னா இது என்னால் நடக்கல, அது அவரால் நடந்தது. அதே மாதிரி உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு காரியம் ஜெபம் பண்ணி பதில் வந்ததுன்னா உங்க ஜெபத்தினால வரல, ஜெபிக்கும் போது அந்த இயேசு நாமம் சொல்லி ஜெபிச்சிங்க பாரு, அதனால தான் வந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்மையை ஒன்று பெற்றோம்னா, நான் ஏதோ ஒன்று செய்து வருத்தி நான் இல்லையே, எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லுதே. அப்போ எப்படி எனக்கு இந்த பிரிவிலேஜ் வந்ததுன்னு சொல்லும்போது 3வது வசனம், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. அது எப்படி எனில், அது என்னவெனில் எக்ஸ்பிளைன் பண்றாரு. புறஜாதிகள் வேற தேசத்துல இருந்தாலும் சுவிசேஷத்தினாலே, இந்த காஸ்பல், கல்வாரி சிலுவையில் இயேசு செய்து அந்த இரத்தத்தாலாகிய புதிய உடன்படிக்கையினால ஆபிரகாம் கிட்ட வந்து சந்ததிகளை பத்தி பேசினார்ல, இப்ப பாருங்க அந்த சுதந்திரத்தை பத்தி இங்க பேசுது. சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய். அப்ப கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே விசுவாசம் வைத்து
அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசத்தை குறித்து நம்ம படிக்க போறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச். அதை கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. ஆனா அதை போய் எடுக்கலான்னு பார்த்தா அது பாசிபிலிட்டி தான் இல்ல. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வேதம் சொல்லுது பாருங்க, சுகமானீர்கள். வியாதி வந்ததுன்னா நீங்க அப்ப தெரியும் பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்துக்கும் நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். அது பெறவே முடியாத மாதிரி ஒரு படக்காட்சி அவனுக்கு உருவாயிடும். குடும்பத்துல பிரச்சனை வரும்போது என்ன சொன்னாரு? என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். வீட்டுல சில நேரத்துல பிரச்சனை இருந்தது, பிள்ளைகளால சமாதானம் இல்லாம. விசுவாசிங்க, ஊழியக்காரங்க குடும்பத்திலையும் பிள்ளைங்க சரியில்லைன்னா உடனே அந்த வாக்குத்தத்தம் சரியில்லையா? இல்ல கொடுக்கப்பட்டது. அது சொன்னதுதான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆனா இப்போ கொடுத்தேன்னு சொல்லிட்டார் ஆபிரகாமுக்கு. ஆனா அங்க போக முடியாத, அவ்வளவு சுலபமா போக முடியாம. அப்போ எப்படி போறதுங்க? ஒரு காரியம் காட்டுறா பாருங்க. உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, விசுவாசித்தால் ஆகும். என்ன மாதிரி கொடிய வியாதி என்னன்னு சொல்றேன் பாருங்க. விசுவாசித்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் தேவனால் கூடும். நான் திரும்ப சொல்றேன், மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகவே நீங்க பயப்படாதீங்க. வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே, என்னங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, இயேசுநாதர் எல்லாம் செய்துட்டாருன்னு சொல்றீங்க. அதை புரியறதுக்கு தான். இப்போ அவர் எல்லாத்தையும் செய்துட்டாரு. என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, எனக்கு நீதியை கொடுத்துட்டாரு, என் வியாதியை சுமந்துட்டாரு, என்னை ஆசீர்வதிச்சு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துட்டாருன்னு. ஆனா கண்ணு திறந்து பார்த்தா வீட்டுல ஒண்ணும் இல்லை, வறட்சி, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சரீரத்துல வியாதி. சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு நமக்கு தொடர்பு இல்லாத மாதிரி இருந்து. கொடுக்க போறேன்னு சொல்லல, கொடுத்துட்டேன்றார். நீங்கள் சுகமானீர்கள், சாபத்திலிருந்து நீங்களாக்கி உன்னை மீட்டுக் கொள்வேன்னு சொல்ல, மீட்டுக் கொண்டாருன்னு சொல்லுது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்துட்டேன்றாரு. ஆனா எங்க இருக்குது? எதுவே இல்லாத மாதிரி இருக்கும்போது எப்படி புரியும் எனக்கு? அதுக்கு தான் இதை நம்ம படிக்கிறோம். இப்ப ஒரு படக்காட்சி மாதிரி இங்க ஒரு டிராமா நடந்துட்டு இருக்குது பாருங்க. இதை படிக்கும் போது அவங்க எப்படி அதை போய் பொசஸ் பண்ணாங்க? அவ்வளவு சுலபமா போய் அங்க பார்த்தா அவன் ராட்சசம் மாதிரி இருக்கிறான். அதை போய் பெறணும்னா, அதை அடையணும்னா அவங்க என்ன கத்தி ஈட்டிலாம் எடுத்துட்டு போல, தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் போனார்கள். அப்ப நான் சொல்கிறேன், பவுல் எழுதுகிறார், நம்மளுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல, எந்த அரண்களையும் நிர்மூலமாக்க தேவ பலன். தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய எண்ணம் சொல்லுது வரல, நடக்கல, முடியாதுன்னு சொல்லும் போது அவைகளை தகர்த்து என் இயேசுவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணங்களையும், ஆர்கியூமெண்ட்ஸையும், தர்க்கங்களையும் நிர்மூலமாக்கி தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசத்தினாலே பெறும்படி. அப்ப வேதம் சொல்லுது, இப்ப நமக்கு என்னன்னா, புறஜாதிகள் வேற தேசத்தில் இருக்கிற நமக்கு சுவிசேஷத்தினாலே நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? ஒரே சரீரத்துக்குள்ளவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த ரகசியத்தை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் சத்தமா சொல்லுங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். ரகசியம்னாலுமே சரியா அது வெளியில வரல, மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்ட இந்த காரியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, இதை சொல்றதுக்கு தான் எனக்கு இந்த பணிக்கு தான் நான் வந்திருக்கேன்றார். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம எப்படி விளங்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நேரா இப்போ ஆபிரகாமுக்கு இதே டவுட் இருந்துச்சு. கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததி கொடுப்பேன்னு சொல்லிட்டார். சரி, இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இது எதனால் நான் அறிவேன்? ஆதியாகமம் 15:7 படிக்கிறேன் பாருங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக, இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பேசிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா, சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தே தேசத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. இப்ப இந்த ஊர் தேசத்திலிருந்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னா, கானான் தேசத்தை பொறுத்து.
இப்ப என்ன கொஞ்சம் பாருங்க. இருளின் ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்ததே அன்பின் குமாரன் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய நன்மையை நீங்கள் அனுபவிப்பதற்காக. என்னுடைய ஃபேவரட் வேர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ரோமர் 5:17. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒருவனுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். அது பார்த்தீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூஸ், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. இப்போ கர்த்தர் சொல்றாரு, எந்த தீமையும் உன்னை ஆள முடியாது. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, வியாதி உன்னை ஆள முடியாது. எந்த சாபக்கேடும் உன்னை ஆள முடியாது. எந்த பொல்லாப்பு உன்னை ஆள முடியாது. தீங்கு உங்களது இல்லை. பொல்லாங்கன் உன்னை தொடக்கூடாது. பொல்லாங்கன் உன்னை தொடான். அப்ப தீமை உன் வாதை உன் கூடாரத்து வரக்கூடாது. நாங்க பண்றது விசுவாசி சொல்லுது, அமாவாசைன்னா வருதான், யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க பாஸ்டர், விசுவாசியம் சொல்றாங்க. ஏன்னா அறிவு இல்லை. பார்த்தீங்களா? அறிவு இருந்தா நம்ம அப்படி பேச மாட்டோம். நம்ம எதை பத்தி பேசணும்னா, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம நினைப்போம். அது எப்படி என்ன ஆள முடியும்? ஒருவன் மீறுதல் நிமித்தம் ஒரு காலத்துல மரணம், வியாதி, கஷ்டம், துன்பம் ஆண்டு கொண்டிருந்தது. அப்போ ஆபிரகாம் வந்து ஒரு படம் மாதிரி காட்டுறாரு. உன்ன ஒரு வீடு இருக்குது, உனக்கு ஒரு இனம் இருக்குது, உனக்கு ஒரு ஜாதி இருக்குது, உனக்கு ஒரு சமுதாயம் இருக்குது, அதை விட்டு வெளில வாண்டார். அப்ப இந்த உலகத்திலிருந்து நான் விடுபட்டு என் முன்னோர்கள் அனுசரித்து வந்த பாரம்பரியத்தை விட்டுவிட்டு, இந்த உலக வழக்கத்தின்படி என் மனசு மாம்சம் விரும்பதை விட்டுவிட்டு அங்கிருந்து என்னை டிரான்ஸ்பர் பண்ணி இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை ஏன் கொண்டு வந்தாலும் அன்பின் குமாரன் ராஜ்யத்தில் உட்படுத்தும்படி. அதை புரியறதுக்கு நீங்க ஆபிரகாம் சரித்திரத்தை படிச்சா புரியும் பாருங்க. அவர் சொல்றாரு, அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை எதுக்கு கூட்டு வந்தேன்னா, அந்த தேசத்திலிருந்து உன்னை கூட்டு வந்துட்டேன். நான் உனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்லும் போது 6வது வசனம் சொல்லுது, அவன் அதை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். கதை சொல்ல, உன்னை ஆசீர்வதிப்போம், சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னதை அப்படியே நம்பினான். அதை விசுவாசம் பாருங்க, அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சு. அதாவது நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே தேவ நீதியை பெற்றுக்கிட்டான். அதாவது not by practicing the law, just simply he believed God. ஆண்டவரை நம்பினான். ஆமென் சொல்லுவாமே. இந்த சட்ட திட்டங்களால நீதிமான் கிடையாது. அவன் விசுவாசித்தான், ஆகவே நீதியாக எண்ணினான். அப்ப அதை பத்தி விளக்குறாரு. எதை பத்தி விசுவாசித்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவனன்ட்டை வந்து நம்ம பார்க்க போறோம். அப்ப சொல்றாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை அந்த தேசத்திலிருந்து கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து உன்னை கூட்டு வந்தேன், இருள் ராஜ்யத்தை அவனை கூட்டு வந்தேன். அப்ப அவனுக்கு வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸை பத்தி பேசுறாரு, உன் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாரு. அவன் மூளைக்கு எட்ட மாட்டுது. ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது ஆபிரகாமுடைய மனநிலையில எட்ட மாட்டுது, ரீச் அவுட் ஆக மாட்டுது. வழக்கத்துக்கு மாறான காரியத்தை பேசுறார். நல்லா கவனிங்க, சுவிசேஷத்துல உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரியம் இந்த மூல அறிவுக்கு எட்டாது. அறிவுக்கு எட்ட முடியாததை பத்தி பேசுறார். என் உடம்புல வியாதி வருது, எனக்கு கஷ்டம் வருது, துன்பம் வருது, ஆனா அவர் சொல்ற நான் சுகமாயிட்டேன்றாரு. என் மண்டைக்கு எட்ட மாட்டேன். நான் பலவீனமா இருக்கிறேன், ஆனா அவர் சொல்ற பலவானேன்னு சொல்றாரு. எனக்கு அதுக்கு எட்ட மாட்டேன். என் சரீரம் சொல்லுது, இல்லையே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், நீ பயப்படாத, உலகம் தருகிறது போல உலகம் தரபடியா சமாதானம் உனக்கு வைத்திருக்கிறேன், நீ கலங்காத, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு பார்த்தா எல்லாரும் கைவிட்ட மாதிரி இருக்குது, அவர் எங்க இருக்காருன்னு தெரிய மாட்டேன்.
ரீச் ஆக மாட்டேன் மைண்ட். அப்ப நான் எப்படி இதை பெற முடியும், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பெற முடியும்ன்றது அவனுக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க சொல்றதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா என் மைண்ட்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு 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 தேசத்தை கொடுப்பேன்றீங்க. நானே ஏதோ ஒரு ஊர்ல அண்டிட்டு அப்படி கடந்தேன் அந்த பக்கத்துல. என்ன அங்கிருந்து கூட்டு வந்து என்ன பெரிய சீமானாக்கி என்ன வந்து ஒரு ஒரு தேசமாக்குறேன்றீங்களே, எவ்வளவு பெரிய இது பாருங்க. ஒரு ஒரு தேசத்துக்கு ஒரு பேர் நம்ம தேசத்துக்கு இந்தியான்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி உலகத்துல எல்லாரும் அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், ஜெர்மன் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆனா இஸ்ரவேல் நாடு மட்டும் ஒரு ஆளுடைய பேரு. அந்த பேரு தான் அந்த தேசம், தேசம் தான் அந்த பேரு. அது எட்ட மாட்டுது மூளைக்கு. இன்னைக்கு அது நடந்திருக்குது, நம்ம பார்க்கிறோம். அந்த ஹிஸ்டரியில, ஜியோகிராஃபில நம்ம படிக்கலாம். ஹிஸ்டரியில சரித்திரபூர்வமா படிச்சீங்கன்னா அந்த கதை இருக்குது. பூகோளத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் மேப் பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் நாடு இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் டிவியில நியூஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்கா இஸ்ரவேலை பத்தி. ஆனா கர்த்தர் அவன்கிட்ட சொல்லும்போது அவனுக்கு தெரியல பாருங்க, அவன் மூளைக்கு எட்டல. இது எப்படி ஆகும்? எனக்கு அவன் கேட்கறான், ஆண்டவரே சுதந்திரமா கொடுக்க நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா எப்படி சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை எதனால் நான் அறிவேன்? கர்த்தர் வந்து அவ்வளவு திமிரா கேட்கிறியா நீ போ அப்படி சொல்ல பாருங்க, புரிய வைக்கிறார். எப்படி நான் இதை செய்வேன்? நீ போய் 3 வயது கிடாரையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சம் இடத்துல கொண்டு வா என்றார். சில காரியத்தை சொல்றார். நீ எடுத்துட்டு வரும்போது 3 வயதுன்னு சொல்லும்போது சரியான பிரைம் டைம். இயேசு உங்களுக்காக எனக்காக பலியாவது அவருடைய வயதை காட்டுகிறது. எத்தனை வயசுல? பிரைம் டைம். அந்த கிடாரி என்ற வார்த்தை ஐயா, அது பாத்தீங்கன்னா குட்டி போடாத ஒரு பசு. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அது அதோடைய டைப்பாலஜி என்ன பாத்தீங்கன்னா, பேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது குட்டி போடாத ஒரு மாடு. ஓகே, நம்ம தமிழ்ல சொல்ல போனா பசுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆகும்போது குட்டி போடாதது. அது எதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த். இயேசு ஒரு டைப்பாலஜி 3 வயது கிடாரியை காட்டும்போது சொல்றாரு, அவர் எப்படி இருப்பார்? பொறுமை உள்ளவராயிருப்பார், வாய் திறவாதவராயிருப்பார், ஆனால் அவர் பலன் உள்ளவர். ஆமென். கோட் ஷீ கோட் அப்படின்னு போட்டிருக்குங்க. 3 வயது வெள்ளாடு. That shows nourishment, refreshment of soul. வெள்ளாடுன்னு போட்டும்போது பொட்டை ஆடுங்க. அது வந்து நரிஷ்மெண்ட், ஊட்டச்சத்து கொடுக்கிறது. அது வந்து ஒரு பாடிக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். அது வந்து இவர் யாருன்னு பார்த்தா இயேசுநாதர். பலவீனமானவனுக்கு பலனும் ஆத்மாவிலே சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலனை கொடுக்கிற ஒரு தேவன். அடுத்த ரேம், அது ஆட்டுக்கிடா. ஆட்டுக்கிடா அது எதுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இஸ் த பிக்சர் ஆஃப் பவர். 4வது 5வது பார்த்தீங்கன்னா பறவைகளை கொடுன்றார். ஜென்டில்னஸ் அண்ட் கிரேஸ். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் பப்ளிக் ஒர்க் ஆஃப் பிக்சர் ஆஃப் ஜீசஸ். 3 வருஷம் இயேசுநாதர் செய்கிற ஊழியத்தை குறித்த ஒரு அருமையான ஒரு படக்காட்சி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு எப்படி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கும், நான் எதனால் அறிவேன்னு சொல்லும்போது சொல்றாரு, அது உனக்கு எந்த பங்கு இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன்றார். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு அருமையான காரியம் பாருங்க. அது வரும்போது அவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இது வந்து இந்த மிருகத்தை வெட்டி 2 துண்டாக்கிட்டான். இந்த வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று வச்சுட்டான். அந்த காலத்துல கல்ச்சர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னன்ட்ல வந்து அந்த மிருகத்தை வெட்டி அந்த ரத்தம் ஓடும்போது சில ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நான் உனக்கு உன்னுடைய தேசத்துல ஏதாவது வந்தா நான் உன்னை பாதுகாப்பேன்,
நான் உனக்கு துணையா. அவரும் அதே மாதிரி சொல்வார். இருவரும் ஒருமனப்பட்டு தங்கள் வாக்குறுதியை கொடுக்கும்போது, இந்த ரத்தம் ஓடும்போது 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அந்த மிருகத்தின் நடுவில் நடப்பாங்க. அப்படி நடக்கும்போது அதோட அடையாளம் என்னன்னா, நான் சொன்னதை உனக்கு காப்பாத்தலைன்னா அந்த ரத்த பழி என் மேல விழட்டும். அது அந்த மாதிரி எனக்கு மரணம் உண்டாகட்டும். உயிருக்குயிரா நான் வாக்கு கொடுக்கிறேன். என் மேல உனக்கு சத்தியம் பண்றேன்றதை காட்டும்படி என் ஜீவனையே நான் உனக்கு அதுக்கு விலையா கொடுத்து சொல்றேன். என்ன நேர்ந்தாலும் நான் உன்னை நடத்துவேன். அப்படி அந்த ராஜா இந்த ராஜாவுக்கும், இந்த ராஜா அந்த ராஜாவுக்கும் வாக்குறுதி கொடுத்து அது நடுவில் நடப்பாங்க. இது இட்ஸ் a covenant. இப்படி இருக்கும்போது ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கிறாரு, துண்டாக்கிட்டாரு. பறவைகள் உடலில் மேல் இறங்கின, அவைகள் ஆபிரகாம் திரத்தின. அந்த நேரத்துல மேல இருந்து இந்த இதை பட்சிக்கும்படி சில டிரான்ஸ்லேஷன் வல்ச்சர்னு சொல்றாங்க. அது வந்து வெட்டி போட்டதுனால ரத்தம் போறதுனால அந்த கரியை எடுக்கிறதுக்காக வந்துடுது. அதாவது திரத்தனம். தேவன் ஏற்படுத்துகிற இந்த உடன்படிக்கையிலே உடன்படிக்கை ஏற்படுத்தக்கூடாதபடி எப்படியாவது தடுக்கணும், அதை ஒன்றில்லாமல் ஆக்கணும்ன்றத பிசாசு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தான். அதை ஸ்டாப் பண்ணணும். மனுவருக்கும் மீட்பை பெறக்கூடாது என்பதுதான் அவனுடைய ஒரு பெரிய எண்ணம் பாருங்க. அப்போ இது ஒரு டைப்பாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து இது மேல இறங்கும் போது அவைகளை ஆபிரகாம் வந்து திறத்த பாக்குறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த பங்கும் கொடுக்கல. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் மூடிக்கொண்டது. அது சொல்றாரு, இந்த 400 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கிற ஒரு காரியம் அவனுக்குள்ள தெரியுது. அவனுக்குள்ள ஒரு பயம், ஒரு திகில், எப்படி இந்த சந்ததி எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போக போகிறது என்கிற காரியம். பிறகு இது இருக்கும்போது அவனுக்கு அயர்ந்த நித்திரை. இந்த அயர்ந்த நித்திரைன்னு பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரை கொடுத்து ஏவாள் எடுத்தான்னு சொல்லப்பட்டது. டீப் ஸ்லீப். சரி, இந்த உடன்படிக்கையை நம்ம பார்த்தோம். கண்டிப்பா 2 பேர் நடக்கணும். ஆனா இந்த உடன்படிக்கையில 2 பேர் நடக்கல, வெறும் தேவன் மட்டும். ஆமென். உடன்படிக்கை நம்ம கண்டிப்பா 2 பேர் தேவை. இதுல காட்டுறாரு, உனக்கு இதுல எந்த பங்கும் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் எந்த மனுஷனுக்கும் அதுல பங்கு கிடையாது. அவரே அப்போ இந்த மீட்பு, இந்த ரட்சிப்புக்கு எந்த மனுஷன் இல்ல, தேவனே ரட்சிப்பை கொடுக்கும்படி. அப்போ பாத்தீங்கன்னா அந்த இருளும் அந்தகாரமும் அந்த பறவை இறங்குறதெல்லாம் பிசாசை காட்டுது. எப்படியாவது ஜனங்களை அழிக்கும்படி அவன் நினைச்சான். அப்போ மனுக்குலத்துக்கு விரோதமாய் அவன் கொல்லும்படி இந்த தேசத்தை அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் சிருஷ்டித்த மனுஷனை அழிப்பதற்காக அவன் இருந்தான். ஆனால் தேவன் இறங்கி எப்படி இப்படிப்பட்ட மீட்பை உண்டு பண்ணுவேன் எப்படி தெரிவிக்கிறார்னா, என் இரத்தத்தால் ஆகிய உடன்படிக்கையை நான் செய்வேன், அதுதான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். என்ன அடையாளம் வேணும் உனக்கு அப்படின்னும் போது கதை சொல்றாரு, அடையாளம் வேறு ஒன்று, ரத்த சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஒரு பெரிய மீட்பு ஒன்று கொடுக்கப்படும். அந்த மீட்பு அதுல யாருக்கும் பங்கு அல்ல, அது நானே அதுல இருப்பேன் அப்படின்றத கர்த்தர் காட்டுறாரு. 17ஆம் வசனம், சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப துண்டங்கள் நடுவுல 2 பக்கம் வச்சிருக்குது, 2 பேர் நடக்கணும். இவனுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு, இவனுக்கு ஒண்ணு. ஆனா யார் நடக்கிறான்னு பாத்தீங்கன்னா தேவன், அக்கினியமயமான தேவன் அந்த நடுவு நடக்கிறார். ஒரு காட்சியை காட்டுகிறார். இந்த உடன்படிக்கை யாரோடும் எந்த மனுஷன் ஹெல்ப் இல்லாம நானே இருந்து செய்வேன். அதனால இயேசுநாதர் கிட்ட கேட்கும்போது எப்பொழுதும் ஐ அம் தட் ஐ அம் திரும்ப திரும்ப சொல்லார், நான் இருக்கிறவா இருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய மீட்பு என்பது எந்த மனுஷனும் உங்களுக்கு ஏற்படுத்தல. எதனால நான் அறிவேன்? என்னுடைய நன்மை, என்னுடைய ஆசீர்வாதம் எதனால் கிடைக்கும்? எப்படி இந்த மீட்பு, எது நிமித்தம் எனக்கு மீட்பு உண்டு? எதை வச்சு நான் சொல்றேன்? எதை வைத்து சொல்றேன்? சுகம் என்னுடையது. எதை வைத்து சொல்லுகிறேன்? நான் ஆசாபத்தில் நான் மீட்டுக் கொண்டேன். எதை வைத்து சொல்கிறேன்? சமாதானம் என்னுடையது. எதை வைத்து சொல்லுகிறேன்? எதை வைத்து நான் அறிகிறேன்? எனக்காக ஒருவர் சிலுவையிலே செய்து முடித்தபடினாலே. எல்லாம் அவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுமா, அவராலே உண்டானது. பார்க்கலாம், திருப்பி யோசுவா புத்தகம் போலாம்.
நம்ம பார்த்தோம் மோசே மரித்தார். அந்த மரித்த பிறகு நியாயப்பிரமாணம் முடிந்தது. யோசுவா கையில எடுத்துட்டார். யோசுவா கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த இனிமேல் நியாயப்பிரமாணம் நடத்த போகிறது இல்ல, யோசுவா நடத்துவார் என்ற ஒரு காரியம் அங்கே ஒரு ஒரு அருமையான காரியம். எப்படி நான் வாக்குத்தத்தம் பெற போறேன்? நான் நியாயப்பிரமாணத்தின் வழியாக இல்ல, கிறிஸ்து இயேசுவின் வழியாக. எல்லாம் சொல்லும் இயேசுவின் வழியாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. எல்லாம் சொல்லுவோம். வேற வழியே கிடையாது பாருங்க. அவர் மட்டுமே. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பேர் வச்சது ஓசியா. ஆனா மோசி அவரை யோசுவா என்ற பெயரை வைக்கிறார். யோசுவா என்றால் ரட்சகர், மீட்பர், நம்மை மீட்கிறவர் என்ற பொருள். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் மோசைக்கு அடையாளமாக, யோசுவா ஆண்டவராக இயேசுக்கு ஒரு அடையாளமாக, இப்போ கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, கால் மிதிக்கும் இடமெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். ஆசீர்வாதம் என்பது லிமிட்டட் கிடையாது. இட்ஸ் அப் டு யூ. நீங்க எவ்வளவு போறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சொந்தம். எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் நீ நட, நான் உனக்கு கொடுக்குறேன்றார். ஆனா அவங்க அப்படி போல 30 லட்சம் ஸ்கொயர் மைல் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தாரு. அதை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்ல வனாந்திரம், லெபனோன் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி முற்றுல ஏத்திரியின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் அவரே எல்லையை அளந்து கொடுத்துட்டார். ஆனா அவங்க எடுத்தது வெறும் 30,000 ஸ்கொயர் மைல் தான். 10ல் 1 பாகம். கர்த்தர் கொடுத்திருக்க வாக்குத்தத்த நன்மைகள் ஏராளம். ஆனா விசுவாச கூட்டத்தார் எடுப்பதோ 10ல் 1 பங்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு டைப்பாலஜி மாதிரி. நிறைய கொடுத்துரு, நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனா அவங்களே லிமிட் பண்ணிக்கிட்டாங்க. இல்ல நம்மளால அவ்வளவு போக முடியாது, அந்த அளவுக்கு போட முடியாது. இப்போ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க கிட்ட இந்த 30 லட்சம் ஸ்கொயர் மைல் கிடையாது, ஒரு சின்ன துண்டு பகுதியை தான் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் இழந்து போய் கடைசியில் வின்ஸ்டன் சர்ச்சில் அவங்களுக்கு சும்மா ஒரு போர்ஷனை கொடுத்து விட்டார். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அதுக்கு இன்னும் சண்டை நடந்துட்டு. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மிக 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 பெரியது. நான் எண்ணுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அதனால தான் பாத்தீங்கன்னா அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ, எல்லாம் சொல்லுங்க, அதுல ஏதாவது வரம்பு வச்சிருக்காரா? நம்ம கேட்க மாட்டோம். நம்ம கேட்கும் போது லிமிட்டா தான் கேட்போம். இது கொடுத்தாலுமே போதான், அவருக்கு ஐடியாலாம் கொடுப்போம். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நீங்க எங்க கால் வைக்கிறீங்களோ அதுதான் உனக்கு. எந்த அளவுக்கு இதுதான் எந்துன்னா அதுதான் உனக்கு. சில பேர் சொல்றாங்க, இல்லைங்க சுகம்லாம் கிடையாதுங்க, வெறும் நம்ம செத்துட்டு பரலோகம் போவானா அது மட்டும் உனக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பிரசவம் பண்றேன், நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆவியான உதவினால உங்களுக்கு சொல்றேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு. இப்போ கேட்கறவங்களுக்குள்ள சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ சுகம்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க, அது வெறும் பாவ மன்னிப்பு பரலோகம். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, பாவம் மன்னிப்பு மட்டும் இல்லைங்க, சுகமும் நான் நம்புறேன் விசுவாசம்னா அவங்க அது வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. வேதம் சொல்றது பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல, சுகம் மட்டுமல்ல, செழிப்பையும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னவன சில பேர் செழிப்பே நமக்கு வேணாம், அதாவது ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்க நம்பால. இப்போ பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, whoever they believe, எனக்கு ரட்சிப்பு, எனக்கு சுகம், செழிப்போ என்னுடைய விசுவாசிக்கிற மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சில பேர் சொல்றாங்க, ஆமாங்க செழிப்பெல்லாம் நான் நம்புறேங்க, ஆனா வெற்றின்னு சொல்றாங்க பாருங்க, எப்ப பாரு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. அது எப்படிங்க வெற்றி? நான் எத்தனையோ தடவை, நான் ஒரு பிரசங்கர், நானே எவ்வளவு தோல்வியை பார்த்து. நீ பிரசங்கியா இருக்கிறதுனால பைபிள் உந்து கிடையாது. யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்றதுனால அந்த பிரசங்கியார் சொல்றதை நான் எடுக்க மாட்டேன். இந்த வேதத்துல நான் சொன்னா அதை நான் எடுத்துவேன்.
அதனால நான் பிரசங்கரை மதிக்காம இல்லை, நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கிறேன். நான் குதர்க்கம் பேசல, நான் விவாதிக்கல. ஆனா என்ன கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ விசுவாசினா நீ கால் எடுத்து வைக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா, உங்களால முடியலன்னு நீங்க அங்கேயே நின்றுக்குங்க, நாங்க போறோம், கொஞ்சம் தாராளமா நடக்கிறோம், சுற்றி நடக்கிறோம். எங்கள் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நன்மைகளை எடுத்துக்கொள்ளும்படி தைரியமாய் கால் எடுத்து வைக்கிறேன். அப்படி எடுத்து வைக்கும் போது சாதகமா இருக்கா? இல்லையே. ஆனாலும் விசுவாசத்தினாலே துணிந்தார்கள், விசுவாசத்தினாலே எதிர்த்தார்கள், விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை ஜெயித்தார்கள். எத்தனை முறை பல எதிர்ப்புகள், போராட்டங்கள் வந்த பொழுதும், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அவமானங்கள், நிந்தனைகள் வந்த பொழுதும், தோல்வியைப் போல வந்த பொழுதும் அவர்கள் விழுந்தால் அவர்கள் எழுந்தார்கள். பிரியமா, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுடையது. சோர்ந்து போகாமல் தைரியமா நீங்கள் எழுந்து நில்லுங்கள். சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆமென். சரி, அடுத்து இப்போ இதுக்கு அப்புறம் நம்மளால தொடர்ந்து போக முடியாது. இது நல்லா இருக்கும், போக நல்லா இருக்கும். பாருங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். புது உடன்படிக்கையில தேவன் செய்த, அதுதான் இந்த தலைப்பை கொடுத்தேன், புதிய நாளின் புதிய துவக்கம் கொடுத்தேன். இங்கதான் இந்த ஒரு புதிய நாள். தாவீது சொன்னான், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து. எந்த நாள்? கல்வாரி சிலுவையில் இயேசு செய்த நாள். அதை தான் பார்த்தான். அப்ப இந்த நாள் எப்போ வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்சி எங்க கொடுக்கப்பட்டா, யோசுவாவின் புத்தகத்தில் தான் கர்த்தர் முதல் முறையா கொடுக்கிறார். இந்த கிருபையின் துவக்கத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணம் முடிந்து கிருபையின் துவக்கம் எங்க தொடங்குதுன்னா யோசுவா புத்தகத்துல தொடங்குதுங்க. அதை குறித்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். மனுஷனுடைய கிரியைகள், மனுஷனுடைய பலன் முடியாது. ஒரே ஒரு காரியம் பெறணும்னா, கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் மட்டுமே வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும் என்கிற ஒரு அருமையான படக்காட்சி இதில் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன்.